நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்கும் நான் கிறிஸ்டபர். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக அரசின் முதன்மை செயலாளர் சிவதாஸ் மீனா வெளியிட்டுள்ளார். தற்போது கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் நில சீர்திருத்த துறையின் ஆணையாளராக பதவி வகித்து வந்தார் கிரிஜா வைத்தியநாதன். தமிழ்நாடு ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பொறுப்பையும் நிர்வாக சீர்திருத்த துறையின் ஆணையாளர் பொறுப்பையும் கிரிஜா வைத்தியநாதன் கூடுதலாக கவனிப்பார் என்றும் தமிழக அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1981ஆம் ஆண்டு IAS பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட கிரிஜா வைத்தியநாதன் நிதி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ளார். இதனிடையே முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிஜா வைத்தியநாதன் குறித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். தமிழகத்தைச் சேர்ந்த கிரிஜா வைத்தியநாதன் 1981ஆம் ஆண்டு IAS பணிக்கு தேர்வானவர். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்புகளை வகித்து சிறப்பாக செயல்பட்டவர் கிரிஜா வைத்தியநாதன். குறிப்பாக மாநில திட்டமிடல், போக்குவரத்து, விவசாயம், கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழக உணவு பாதுகாப்பு ஆணையராகவும் கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக அரசால் கிரிஜா நியமிக்கப்பட்டார். தமிழக சுகாதாரத்துறை திட்ட இயக்குநராக இவர் பதவி வகித்த காலத்தில் தமிழகம் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்ததற்காக மத்திய அரசின் சார்பில் தமிழக அரசுக்கு விருதும் கிடைத்தது. சென்னை IITயில் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் பிரிவில் கிரிஜா வைத்தியநாதன் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் அருகே சம்பா பயிர்கள் கருகியதால் மனமுடைந்து 2 விவசாயிகள் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடவாசலை அடுத்த பரவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராதாகிருஷ்ணன். அவருக்கு அம்பாச்சிபுரத்தில் 2 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. தற்போது அதில் நேரடி வெல் விதைப்பை மேற்கொண்டுள்ளார். ஆனால் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் பயிர்கள் கருகிய நிலையில் உள்ளன. இந்நிலையில் இன்று வயலுக்கு சென்ற ராதாகிருஷ்ணன் கருகிய நெற்பயிர்களை கண்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதேபோல் கீரக்கோட்டகம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி காளியப்பன் தனது நிலத்தில் கருகிய நிலையில் இருந்த பயிர்களை கண்டு மனமுடைந்தார். இதனால் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் வயலிலேயே இறந்தார். கருகிய பயிர்களால் விவசாயிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவது திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஆயக்கன்புலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி நடராஜன் தண்ணீரின்றி கருகிக் கொண்டிருக்கும் பயிரை பார்த்து மனமுடைந்து காணப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை வயலுக்கு சென்ற அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் வர்தா புயலால் வேரோடு சாய்ந்த மரங்களை அகற்றும் பணி இன்னும் 2 நாட்களில் நிறைவடையும் என்று உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். வர்தா புயல் நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை மாநகராட்சி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வேலுமணி, சென்னையில் வர்தா புயலால் வேரோடு சாய்ந்த 17,157 மரங்களில் 16,076 மரங்கள் அகற்றப்பட்டு விட்டதாக கூறினார். மீதமுள்ள மரங்கள் இன்னும் 2 நாட்களுக்குள் அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த 12ஆம் தேதியில் இருந்து இன்று வரை மாநகராட்சி பகுதியில் சுமார் 1,24,240 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் இதில் 65,489 டன் மரக்கழிவுகள் என்றும் அமைச்சர் வேலுமணி கூறினார். வர்தா புயலினால் விழுந்த மொத்த மரங்கள் கணக்கெடுக்கப்பட்ட விழுந்த மரங்கள் 17,157, அகற்றப்பட்ட மரங்கள் 16,070, மீதம் 1,087 தான். அது இன்டீரியர் ரோட்டில் இருக்கக்கூடிய மரங்கள். அதுவும் இன்று நாளைக்குள்ள முழுமையாக முடிக்கப்பட்டு வரும். அதே போல் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் விழுந்த செடிகள், மரங்கள் அதுவும் கூடுதலாக கொண்டு வெளியே போடுறாங்க. அதையும் போர்க்கால அடிப்படையிலே நம்முடைய பணியாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய மின்துறை அமைச்சர் தங்கமணி, உயர்மின் கோபுரங்களில் சேதமடைந்த 54 கோபுரங்களில் 38 கோபுரங்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னையில் குடியிருப்பு பகுதிகளில் 100% மின்சாரம் வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்ட அமைச்சர் தங்கமணி, திருவள்ளுவர், காஞ்சிபுரத்தில் 90% மின் இணைப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மின் இணைப்பு இல்லாத பகுதிகளில் இன்னும் 2 தினங்களில் மின்சார இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை இன்றும் பல்வேறு பிரமுகர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 15ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் எஸ். திருநாவுக்கரசர், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜ், பேராயர் சின்னப்பா, புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் காவேரி மருத்துவமனையில் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். மகிழ்ச்சியான செய்தி. அருமையண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. உடல்நலம் நல்ல முறையிலே தேறி உள்ளார்கள். அநேகமாக இன்னும் 1-2 நாளிலே நாளை கூட அநேகமாக மருத்துவமனையிலே இருந்து அவர்கள் இல்லம் செல்லலாம் என்று மருத்துவர்களாலே சொல்லப்படுகிறது. மிக மிக நல்ல முறையில் தேறி கொண்டு வருகிறார். தேறி விடுவார். நாளைக்கு வீடு திரும்புவதாகவும் எங்களுக்கு சொன்னார்கள். தளபதி அவர்களை சந்தித்து, ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களுடைய நல்ல எண்ணத்தையும் எங்களுடைய நல்ல வாழ்த்துக்களையும், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும், புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நமது கர்தினால் அவர்களுடைய ஜெபத்தை ஏறெடுத்து அவருடைய உடல் நலனுக்காக ஜெபித்துவிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்று வந்திருக்கின்றோம். முழுமையாக குணமடைந்து இன்னும் தமிழ் மொழிக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் தொண்டாற்ற நான் வாழ்த்துகிறேன். அவர் விரைவில் பூரண நலம் பெற்று மீண்டும் அரசியலையும் அவர் பணியாற்ற வேண்டும், தமிழுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக. இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, திமுக தலைவர் கருணாநிதி நாளை வீடு திரும்புவார் என தெரிவித்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் தேறி வருகிறார். மருத்துவர்கள் நாளை அவர் வீட்டிற்கு செல்லலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 11 புதிய உறுப்பினர்களின் நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. உறுப்பினர்கள் நியமனத்தில் உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை என கருத்து தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் 11 உறுப்பினர்களின் நியமனத்திற்கான தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளது. திமுக எம்பி TKS இளங்கோவன், பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அரசு தரப்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் EL சோமயாஜி, புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் ஏற்கனவே பதவியேற்று விட்டனர் என்று கூறினார். இதையடுத்து நீதிபதி இந்த மனுவுக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலர், TNPSC உறுப்பினர் செயலர், ஆளுநரின் செயலர் உள்ளிட்டோர் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தமிழக அரசு தேர்வு பணியாளர்கள் உறுப்பினர்கள் உடைய அப்பாயின்மெண்ட் அனைத்தையும் ரத்து செய்து, அவர்கள் ரத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி இந்த ரிட் மனுக்கள் அனைத்தையும் இன்னைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணைய உறுப்பினர்கள் உடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலே, இந்த தீர்ப்பிலே, அதிலே குறிப்பாக ஒரு மாவட்ட நீதிபதி அவர் பெயரை சொல்லி, அவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் உடையவர். ஆக அவரெல்லாம் நியமனம் செய்திருப்பது எங்களுக்கு நிச்சயமாக இது மிக தவறான போக்கு. இது மட்டுமல்ல, இது வெளிப்படைத்தன்மை கிடையாது என்றும், காரணம் இந்த தேர்வாணையம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றுகின்ற அதிகாரிகளை நியமனம் செய்கின்ற ஒரு தேர்வாணையம். ஆக இதில் நல்ல நடுநிலையான, நியாயமான, நேர்மையான நபர்கள்தான் இதில் இருக்க வேண்டும். ஏடிஎம்கள் வேலை செய்யாத சூழலில் பணத்தை எடுக்க வங்கிகளுக்கு மட்டுமே வரும் நிலை உள்ளதால் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது. ஏடிஎம்கள் வேலை செய்யாத சூழலில் பணத்தை எடுக்க வங்கிகளுக்கு மட்டுமே வரும் நிலை இருப்பதால் நீண்ட வரிசையில் மக்கள் இன்னமும் காத்திருக்கிறார்கள். உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வந்து 1 மாத காலம் ஆகியும் மக்களின் பண பரிவர்த்தனைக்காக புதிய ரூபாய் நோட்டுகள் இன்னும் சென்று சேராத நிலையே நிலவுகிறது. புதிய 500, 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ள போதிலும் அவை எளிதில் கிடைக்கும் வகையில் ஏடிஎம்களில் இல்லாத காரணத்தால் வங்கிகளை மட்டுமே நம்பும் நிலை இன்னமும் தொடர்கிறது. பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாமல் உள்ள நிலையில் முக்கிய இடங்களில், சந்திப்புகளில் உள்ள ஏடிஎம்களும் குறிப்பிட்ட நேரங்களிலேயே பணம் நிரப்பப்படுவதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
இன்னும் 10 days தான் இருக்குது. பேங்க்கில் வந்தால் இல்லை தான் சொல்கிறாங்க. நேற்று ஃபுல்லாக இங்கே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மற்ற பேங்க்லலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே குறிப்பிட்டு 4000 தான் கொடுக்குறது. அப்புறம் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணது? இப்போ 2 நாள் முன்னாடி 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம் சொல்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்தா எப்படி நம்ம இந்த 10 நாளுக்குள்ளே முடிச்சோன்னா எப்படி முடிக்கணும்? அப்புறமா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ரிசர்வ் பேங்க்கில் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதுவும் எப்படி முடியுங்க? நேற்று 6 மணிக்கு 9 மணிக்கு ஒட்டிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட சம்பளம் என்னோட அக்கௌண்ட்டில் போடுறாங்க. 10ஆம் தேதி வாடகை கொடுக்க வேண்டியது இன்றைக்கி தேதி 22 ஆச்சு. அவங்க எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி தினம் இப்படியே அலையிறேன். ஏடிஎம்லேயும் காசு கிடையாது. 6000 ரூபா பணம் எடுக்கிறதுக்கு நான் 3 நாளாக இருந்துட்டு போகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வங்கியில் பணம் வழங்காமல் அலைக்கழித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கடந்த 1 வாரமாக பணம் வழங்காமல் வங்கி நிர்வாகம் அலைக்கழித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வங்கி திறக்கப்பட்ட அரை மணி நேரத்திலேயே பணம் இல்லை என கூறி வங்கி மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செங்கம் நீப்பத்துறை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வங்கி மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 5 பேரை விசாரிக்க கூடுதல் அவகாசம் அளித்து தேசிய குற்றப்புலனாய்வு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மைசூர், கொல்லம், நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மதுரை மற்றும் சென்னையில் வைத்து முகமது ஆயுப், சும்சுதீன் உள்ளிட்ட 5 பேரை தேசிய குற்றப்புலனாய்வு துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுடைய காவல் இன்றுடன் முடிந்தது. இதையடுத்து அவர்களை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என தேசிய குற்றப்புலனாய்வு துறையினர் சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கோரினர். இந்த கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் முகமது ஆயிப் மற்றும் சும்சுதீன் ஆகிய இருவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. மேலும் அப்பாஸ் அலி, கரீம் ராஜா, சுலைமான் ஆகிய மூவரையும் 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கலாம் எனவும் அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. சமூக பணியில் சிறந்து விளங்கிய ஆதி பொறியியல் நுட்ப கல்லூரிக்கு ஆசியா பசிபிக் தொழில்நுட்ப விருது வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே சங்கராபுரம் பகுதியில் உள்ள ஆதி பொறியியல் நுட்ப கல்லூரியில் டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம், தேர்தல் விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட ஏராளமான சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதையடுத்து அசோச்சம் என்ற அமைப்பு ஆதி பொறியியல் நுட்ப கல்லூரியின் சேர்மன் சரண்ராஜிடம் மிகச்சிறந்த கல்லூரிக்கான விருதான ஆசியா பசிபிக் தொழில்நுட்ப விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை பெற்ற சரண்ராஜ் தங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப கல்வி கற்கும் போதே சமூக ஆர்வம் மேலோங்கி விடும் நோக்கில் பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வருவதாக பெருமிதத்துடன் கூறினார். இப்போ ரீசெண்டாக கோவாவில் நடந்த ஏஷியா பெசிபிக் அண்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி சம்மிட் அண்ட் அவார்ட்ஸ் 2016ல் பெஸ்ட் காலேஜ் இன் ஏஷியா கிரியேட் சோஷியல் இம்பேக்ட் த்ரூ எஜுகேஷன் என்ற கேட்டகரியில் எங்கள் காலேஜை நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேட் பண்ணி எங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எந்த பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா அண்டர் 18 சயின்டிஸ்ட் அவார்ட்ஸ் பிளஸ் சூசைட் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் பிளஸ் பாண்ட் டு வின் அண்ட் பிளட் டொனேஷன் கேம்ப், ஆர்கன் டொனேஷன் கேம்ப்ன்ட்டு நிறைய நாங்கள் எங்கள் காலேஜ் சார்பாக நடத்தியிருக்கோம். இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு எங்கள் காலேஜ் சார்பாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு என் காலேஜோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் என்சிசி, ஒயாசிஎஸ், என்எஸ்எஸ் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இதில் பெரும் பங்கு வகிச்சது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். குன்னூர் அருகே உள்ள மேல்கரன்சி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் கடந்த சில நாட்களாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. இன்றும் தடுப்பு சுவர் கட்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த தொழிலாளர்கள் 5 பேர் மண்ணில் புதைந்தனர். இதில் ஜனகர் என்பவர் மட்டும் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கார்த்திக், ஆறுமுகம், பிரதாப் மற்றும் காமராஜ் ஆகியோர் மண்ணில் புதையுண்டு உயிரிழந்தனர். அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் சங்கர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. குன்னூரில் இது மாரி மண் குழியில் பள்ளத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டுக்குள்ளே மண் மேலேருந்து சரிஞ்சு வந்து மொத்தம் 5 பேர் கீழே குழியில் இருந்ததுங்க. 4 பேர் அவுட்டுங்க. ஒரு ஆள் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்குங்க. பயங்கர அடிங்க, கொஞ்சம் வலுத்தாடி. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை குறை கூறுவதை துணைநிலை ஆளுநர் நிறுத்த வேண்டும் என புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 16 மாதமாக எந்தவித அடிப்படை திட்டங்களை கூட செயல்படுத்த முடியாமல் நாராயணசாமி தலைமையிலான அரசு முழுமையாக செயலிழந்து விட்டதாக விமர்சித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதல்வர் நாராயணசாமி இருவரும் மாறி மாறி மக்களிடையே பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரம் ஆளுநரின் கீழ் உள்ளதா எனவும் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். காலையில 2 பேரும் சண்டைன்றீங்க, மாலையில் பார்த்தா கொஞ்சம் குழாவுறீங்க, மறுநாள் பார்த்தா 2 பேரும் ஒன்றா உக்காந்துக்கிறீங்க. ஒரு அமைச்சர் கவர்னருடைய செயல்பாடை பப்ளிக்காக விமர்சனம் பண்ணுறாரு. இன்னொரு அமைச்சர் கவர்னர் தான் நல்லா செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு விழாவில் பார்த்தா எல்லாம் ஒன்றா நிற்கிறீங்க, ஸ்டேஜில் எல்லாம் ஒன்றா ஏறிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து, இந்த மாநிலத்துடைய முதலமைச்சரும் இந்த கவர்னரும் 2 பேருமே சேர்ந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலில் இறங்கியிருக்கிறீங்க. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சேலத்தில் பல்வேறு தலைவர்களின் சிலைகள் கேக்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளன. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பேக்கரியில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் இந்த தலைவர்களின் கேக்குகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. உலக அளவில் இந்தியாவை தலைநிமிரச் செய்த சுவாமி விவேகானந்தர், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரின் சிலைகள் கேக்குகளால் தயாரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடியின் சிலையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 70 கிலோ இடையில் 9 பணியாளர்கள் இணைந்து 12 நாட்கள் இந்த கேக் சிலைகளை வடிவமைத்துள்ளனர். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கேக் சிலைகளை ஆர்வத்துடன் கண்டுகளித்து செல்ஃபி எடுத்துச் செல்கிறார்கள். இது ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா 60 கிலோ சர்க்கரை, 120 முட்டையில் மொத்தம் 70 கிலோ ஒவ்வொரு சிலையும் பண்ணியிருக்குது. இது 9 பேர் கொண்ட குழு 10 நாளாக இதை செஞ்சுருக்கிறாங்க. இது வாடிக்கையாளர் கவர்றதுக்காக இது பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு, ஒற்றுமை இதை வலியுறுத்தி இதை பண்ணி. இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் குன்னூரில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டி உள்ளது. இதையொட்டி குன்னூர் தனியார் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போற்றும் விதமாக இடம்பெற்ற மாணவியரின் நாடகங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதனிடையே பல்வேறு வண்ண கேக்குகள் தயாரிக்கும் பணிகளும் பல்வேறு பேக்கரிகளில் தீவிரமடைந்துள்ளது. கேக்குகள் பல்வேறு வண்ணங்களிலும் அழகிய வடிவங்களிலும் இரவு பகலாக தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் கூடலூரில் இருந்து சுருளி அருவிக்கு செல்லும் சாலை அமைக்கும் பணி முறையாக நடைபெறவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். கூடலூரில் இருந்து சுருளி அருவி செல்லும் சாலையில் 4 கிலோமீட்டர் பகுதி மோசமான நிலையில் இருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமம் அடைந்து வந்தனர். பழுதடைந்த சாலையை செப்பனிட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தினர். இதைத் தொடர்ந்து சாலை சீரமைப்புக்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணி தொடங்கியது. எனினும் சாலையை முழுமையாக செப்பனிடாமல் பள்ளம் விழுந்த இடத்தை மட்டுமே கற்களை போட்டு சரி செய்வதாக குற்றச்சாட்டு எடுத்துள்ளது. இந்த பிரச்சனையில் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வண்டி போக வேண்டிய பாதையை ஒரு வண்டி போகிறது ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த பாதை என்னென்னா சுருளித்தத்துக்கு இந்த பாதை வழியாக தான் தேக்கடியிலேருந்து சுருளித்தத்துக்கு ஃபாரின்ஸு மற்ற ஐயப்பன் கோயில் போகிற சாமி எல்லாமே இந்த பாதையில் தான் சுருளித்தத்துக்கு தேக்கடி ஐயப்பன் கோயில் போயிட்டு இந்த சுருளித்தத்துக்கு போவாங்க. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.